Bridal by Naturals. Bill above 50,000 and get a facial worth 5,000 absolutely free. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ஃபர்ஸ்ட் யார் இதை ரியலைஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு லவ்ன்ற ஒரு பெரிய ஸ்டெப் ஹூ அப்ரோச்ட் ஃபர்ஸ்ட்? ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த ஃபெயிலியரான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படி வெளில வந்தீங்க அண்ட் ஃபியூ டிப்ஸ் லைக் த யங்ஸ்டர்ஸ் கேன் நோ பிகாஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா ரொம்ப பொறுமையாக இருந்து வீட்டில் பார்க்க சொல்லி இப்படிலாம் இருந்து தான் மேரேஜ் பண்ணோம். பண்ணிட்டு அது செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று லைக் எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணால் அந்த ஃபேமிலியில் போய் அழகாக போய் செட்டில் ஆகிடணும், வெளியில் வர்றது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க. ஒரு விஷயம் செட் ஆகலை அதை மீறி நம்ம அந்த லைஃப்குள்ளேயே இம்போஸ் பண்ணி இருக்கிறோன்னா நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது கடைசி வரைக்குமே. ஆப்போசிட் சைட்ல இருந்தும் ஓகே டக்குன்னு சொல்லிட்டாங்களா இல்லை அவங்க ஏதாவது? ஆக்சுவலி அவர் கெட்டவர்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஹீ இஸ் குட் இன் ஹிஸ் ஓன் வே, நல்ல மனுஷன்தான். பட் என்னன்னா போயிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நாட் கோயிங் எனிவேர் அப்படின்னு டிசைட் பண்ணி மியூச்சுவலாக தான் வெளியில் வந்தோம். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ செய்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லைஃப்பில் அதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது. இதெல்லாம் நமக்கு ஒன்றா சேரும் போது ஆகுமான்னு சொல்லி டிசைட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம தைரியமாக போயிடுவோம். கரெக்ட். ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அகைன் ஒரு ரிலேஷன்ஷிப் பயந்து தான் பழகணுமே. என்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துச்சு? எல்லா விஷயத்துலையும் ஒரு பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பேசும்போது இந்த விஷயம் தானே, இவர்கிட்ட இந்த ஃப்ளாஸ் இருக்கா, இவ்வளோ தானே, இதை பார்த்துக்க முடியாது அப்படின்னு இருக்கும். ஆனால் கூட வாழும்போது ஐயோ என்னடா இப்படி இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு விஷயமும் வேற மாதிரி நமக்கு இருக்கும். திருப்பி நான் மேரேஜ் பண்ணணுமா அப்படின்றத நான் யோசித்தேன். ஏன்னா அது ஆமாம் பண்ணணுமா, ஏன்னா ஆல்ரெடி என்னோட லைஃப் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. என்னால் இன்னொருத்தங்க லைஃப் கொஸ்டின் மார்க்காக இருக்கான்னு தெரியல. Shrithika's and Aryan wedding story co-sponsored by Bridal by Naturals and Nikka Biryani, movie partner both. எல்லார் வாழ்க்கையிலுமே பல கதைகள் இருக்கும். சில கதைகள் பரபரப்பாக இருக்கும், சில கதைகள் சோகமாக இருக்கும், பல்பு வாங்கின கதைகளும் சிலது இருக்கும். ஆனால் நம்ம மனசுக்கு நெருக்கமான கதைன்னா காதல் ப்ளஸ் கல்யாணம் கதை தான். அப்படிப்பட்ட தங்களுடைய மனசுக்கு நெருக்கமான லவ் அண்ட் மேரேஜ் ஸ்டோரியை நியூலி மேரிட் கப்புளான ஸ்ருதிகா அண்ட் ஆரியன் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் த கியூட் கப்புள் ஸ்ருதிகா அண்ட் ஆரியன். வணக்கம் ஸ்ருதிகா அண்ட் ஆரியன். கியூட் கப்பிள், சொன்ன மாதிரியே கியூட்டாவே இருக்கீங்க. Thank you so much. So newly married, so happy married life உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே. Thank you. So இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுடைய லவ், காதல், அந்த பயணம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கல்யாணம் அந்த நிகழ்ச்சியை பத்தி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். ஸோ நீங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் மீட் எங்க பண்ணீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மியூசிக் வீடியோக்காக பிளான் பண்ணிவிட்டு அவங்க பாடுவாங்கன்னு தெரிஞ்சது. ஸோ அந்த டைமில் மீட் பண்ணி ஒரு கொலாபரேஷன் பண்ணலாம், ஒரு மெட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கம்போஸ் அண்ட் ஐ சிங். ஸோ அதனால் அவங்களும் பாடுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு மியூசிக் வீடியோக்காக நாங்கள் மீட் பண்ணோம். அது கல்யாண பரிசு பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக மீட் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக. அவங்கள பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அந்த ஒரு என்ன ஃபீல் வந்துச்சு? லைக் அதர் தென் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் வந்த ஃபீலை தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ருதிகாவை அப்படி பார்த்தோன்னு ஒரு பூவை பார்த்த உடனே ஒரு ஃபீல் அந்த மாதிரி என்ன ஃபீல் வந்துச்சு? ஸ்ருதிகா நான் ப்ரொஃபஷனலாக தான் பார்த்தேன் அண்ட் லைக்வைஸ் அவங்களுமே அப்படி தான் பார்த்தாங்க. ஸோ அதனால் வாங்க போங்க இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷனலாக நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணுறோம் அப்படின்றப்போ எப்படி நம்ம பேசுவோமோ அந்த மாதிரி தான் பேசணும். அதை தாண்டி நாங்கள் எதுவுமே யோசிக்கல. அந்த டைமில் எங்களுக்கு எந்த ஒரு தாட்மே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா கூட அந்த மாதிரி தாட் வந்ததே கிடையாது. லைக் நாங்கள் மகராசியில் ஒன்றா ஒர்க் பண்ணுற முன்னாடி வரைக்குமே நான் இவருக்கு ஃபோன் பண்ணதே கிடையாது. எங்கேயாவது பார்த்தா ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், அந்த ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் மகராசியில் ஒர்க் பண்ணும்போது கூட நாங்கள் பேசுவோம், செட்டில் பேசுவேமே தவிர அவ்வளோதான்.
அதை தாண்டி க்ளோஸ் ஆலும் ரொம்ப இதானதில்ல. அதுக்கப்புறமா தான் நாங்கள் பேசி க்ளோஸ் ஆனது. சூப்பர். ஸோ இப்போ வந்து 2 பேருமே வந்து நெக்ஸ்ட் ஒரு சீரியலில் கமிட் ஆகிட்டீங்க. கமிட் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அந்த சீரியலில். ஸோ அப்போ உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஸோ அவங்க கமிட் ஆகும்போது ஆக்சுவலாக எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து எங்களோட சீரியலில் வந்துட்டு ஹீரோயினை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸ்ருத்திகாவே வராங்க அப்படின்றப்போ ஐ வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைஸ், எப்படி நமக்கு தெரிஞ்சவங்களே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கூட நாங்கள் ப்ரொஃபஷனலாக தான் இருந்தோம். பிகாஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தெரியும், பட் இருந்தாலும் ஒரு செட்டில் அப்படின்றப்போ நம்ம ப்ரொஃபஷனலாக தான் இருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், அந்த ட்ராவல் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அப்போ லஞ்ச் பிரேக் அப்போ மட்டும் ஒன்றா மீட் பண்ணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்ருதிகா வந்து சூப்பரான சிங்கர் கரெக்டா? அந்த ஃபர்ஸ்ட் ஆமாம், சூப்பராக பாடுவாங்க கரெக்டா? அந்த ஃபர்ஸ்ட் அந்த மீட் பண்ணும்போது ஒரு சாங்னு சொன்னீங்களா, அது என்ன சாங்? லைக் யார் பாடுனது? ஸ்ருதிகா பாடுனதா? நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான். அப்படியா? எங்களுக்காக வெரி 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 குட் சிங்கர். நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து 14 years வெல் ட்ரெயின்ட் கர்நாடிக் சிங்கர். ஆக்சுவலி நீங்க ஒரு ஆல்பம் சாங் கம்போஸ் பண்ணீங்களா இல்ல திஸ் சாங் ஒன்லி? இல்லை, நாங்கள் வந்து ஒரு மெட்லி மாதிரி பண்ணோம். இந்த சாங்ல இருந்து இந்த சாங் அதுக்கப்புறம் எந்த நெஞ்சில் நீங்காது, ஓகே, அந்த கவர் சாங் மாதிரி ஒரு சாங்ல இருந்து இன்னொரு சாங் மெட்லி மாதிரி பண்ணிருந்தோம். சூப்பர். 2 சாங் தான? 2 சாங் தான் பண்ணிருந்தோம். சூப்பர். நல்லா பாடுறீங்க. ஆனா 2 பேருக்குமே டைம் பாஸ் ஆகுறதெல்லாம் 2 பேர் பாட்டு பாடிட்டே இருப்பீங்க போல. நிறைய அவர்கிட்ட இருந்து கத்துப்பேன். லைக்வைஸ். இல்ல மியூசிக்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய கனெக்டிங் ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஆமா நாங்க அடிக்கடி மீட் பண்ணி பேசுறதுன்னா நிறைய சாங்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்போம். அப்படிதான் மேபி நாங்க க்ளோஸ் ஆயிருக்கோம். இசை ஒரு விசை ஒரு உருவாக்கிருச்சுன்னு சொல்லிடலாம். கரெக்டா? ஓகே. சோ எங்க அந்த ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சு 2 பேருக்கும்? ஓகே, அந்த ஒரு இருக்கும்ல ஒரு நெருப்பு அந்த மாதிரி. நெருப்புன்ற மாதிரி இல்லை, நாங்கள் வி ரியலி லைக் ஈச் அதர் as வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி அவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட். ஸோ ரொம்ப எல்லாருக்குமே யார் இவர் கூட பழகினாலுமே எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை இவர் கூட பழகினாங்கன்னா ஐயோ நிறைய அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணுவார் எல்லாரையுமே. யாருக்குமே வந்து அவரை அப்படின்ற மாதிரி யாருமே முகம் சுளிக்கவே மாட்டாங்க. எல்லாருமே ஆரியனா ஓகே இப்படின்னு தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட நான் ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷமா அந்த ஆக்டிங் ஃபீல்டில் இருக்காங்க. நாதஸ்வரம் டைம்ல இருந்தே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போ அவங்க வந்து அந்த ஒரு செட்லையுமே எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா தனியாக நம்ம ஜோன் அவுட் ஆகாமல் அட் த சேம் டைம் எல்லாரோடையும் வந்து மிங்கிள் ஆகிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுன்ற அந்த ஒரு விஷயம் வந்து இவங்க கிட்ட நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம். ஆமாம். ஸோ அதே மாதிரி மகராசிலையுமே அதை பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்றது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி தட் கிரியேட்டட் சம் ஸ்பார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேரில் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து இதை ரியலைஸ் பண்ண ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இப்போ ஒரு லவ்ன்ற ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹூ அப்ரோச்ட் ஃபர்ஸ்ட்? அந்த மாதிரி அதாவது எங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து சரி நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதை நம்ம வந்து லவ்னு எடுத்துக்கலாம், நம்ம வீட்டில் பேசலாம், இந்த மாதிரி ஒரு சாப்டரே எங்களுக்கு ஆகலை. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருந்தோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரியலைஸ் ஆகிட்டு எங்கள் ஃபேமிலிஸ் கிட்ட போய் பேசிட்டு அதுக்கு முன்னாடி ஃபேமிலிஸே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், கேட்க ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே சிங்கிள் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ஃபேமிலிக்கும் தெரிய வந்தது. ஸோ தேவர் லைக் ஈகர் டு நோ எப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ எங்ககிட்ட வந்து கேட்கும்போது வி செட் இல்லை வி நீட் ரைட் டைம். ஏன்னா ஒரு மிஸ்டேக் ஆல்ரெடி நடந்துருச்சு. கரெக்டான டைம் எடுத்துக்கணும். நாங்கள் செய்யாத ஒரு விஷயம், அது வந்து லைஃப்பில் நாங்கள் பண்ணாத ஒரு விஷயம் வந்து இந்த மேரேஜில் திருப்பி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் we came out of the we took some time and அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த டைம் நாங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் we decided to get married immediately. அந்த ஒரு டீனேஜ் ஃபேஸ் எங்களுக்கு கிடையாது. we were more matured in deciding immediately in the sense like இந்த மேரேஜ் நாங்கள் அடுத்த ஃபேஸ்க்கு கொண்டு போகலான்னு நினைக்கும் போது மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பேச முடியுமோ பேசணும், பழகணும், நிறைய விஷயம் பேசுவோம். பேசாத விஷயமே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேமிலி பற்றி பேசுவோம், கரியர் பற்றி பேசுவோம், ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசினதால ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எங்களுக்கே அதுக்கப்புறம் we realized. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போது யங்ஸ்டர்ஸ் நம்ம யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு ஏஜில் சர்டைன் ஏஜில் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா தேர் நாட் கம்மிங் அவுட் ஆஃப் இட். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு தேர் டேக்கிங் ராங் டெசிஷன்ஸ் அண்ட் ஆல். நம்ம ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த ஃபெயிலியரான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எப்படி வெளில வந்தீங்க அண்ட் ஃபியூ டிப்ஸ் லைக் த யங்ஸ்டர்ஸ் கேன் நோ. பிகாஸ் ஒரு லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நெக்ஸ்ட் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயம்லாம் செய்வோம்.
என்ன ப்ரிகாஷன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ்லாம் எடுத்தீங்க நீங்கள்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீனேஜ் வயசில் நான் மேரேஜ் பண்ணல. என்னோட 30s தான் ஐ காட் மேரிடு, ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஸோ அப்போவே கொஞ்சம் மெச்சூராக தான் இருப்பேன். நான் வந்து ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது, ஐயோ நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அந்த ரேஞ்செலாம் கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் இருப்பேன் நான் எப்போவுமே. ஸோ அண்ட் அதில் வந்து கம்பேட்டபிலிட்டி விஷயம்னால எங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா ஆப்வியஸ்லி கொஞ்சம் ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா ரொம்ப பொறுமையாக இருந்து வீட்டில் பார்க்க சொல்லி இப்படிலாம் இருந்து தான் மேரேஜ் பண்ணிவிட்டு அது செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று லைக் எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணால் அந்த ஃபேமிலியில் போய் அழகாக போய் செட்டில் ஆகிடணும், வெளியில் வர்றது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் செட் ஆகலை, அதை வந்து மீறி நம்ம அந்த லைஃப்குள்ளேயே இம்போஸ் பண்ணி இருக்கிறோன்னா நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது கடைசி வரைக்குமே. ஃப்யூச்சரில் எப்போ பாரு ஒன்று அவர் மூஞ்ச பார்க்கும்போது குறை சொல்லிகிட்டே இருப்போம், இல்லை அவர் என்ன பார்க்கும்போது குறை சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு லைஃப் ஆகிடுமோன்னு சொல்லி பயந்து தான் வி டுக் த டெசிஷன் அண்ட் வி கேம் அவுட் ஆஃப் இட். ஸோ இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்கல்ல, ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? இல்லை அக்செப்ட் பண்ணலைன்றதை விட ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் கன்வே பண்ணல. பிகாஸ் ஐ தாட் ஐ கேன் ஃபிக்ஸ் இட். ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். ஐ தாட் ஐ கேன் ஃபிக்ஸ் இட். பட் ஒரு கட்டத்தில் வி ரியலைஸ் ஓகே ஒருத்தரோட நேச்சரே நம்ம மாற்றுற மாதிரி இருக்குது. ஹிஸ் நேச்சர் இஸ் தேட். அதை ஏன் நம்ம மாற்றினால ஹவு லாங் இட்ஸ் கோன் சஸ்டெயின் அப்படின்ற ஒரு டவுட் வந்ததுக்கப்புறமா தான் சரி அதுலேருந்து வெளியில் வந்துடணும். லெட் ஹிம் பி ஹாப்பி, I'll be happy in my own way அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே டோட்டலாக வேறு பார்த்துன்றப்போ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஷாக்கிங்காக இருந்தது. அவங்களுக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து அப்படி தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் லைக் மோர் பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவாகவே அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தென் என்னால் முடியல. ஸோ அப்போ வந்து எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், A to Z என்ன நடந்தது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் டோட்லி அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறமா அது சரி ஓகே ஃபைன், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ தாட் இல்லை அது ஒன்றா இருக்கிறது சரி வராதுன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு தான் ஐ கேம் ஆகும். அப்போ வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம். ஸோ அதான் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். என்னோட 2 பேரண்ட்ஸுமே லைக் அண்ட் அக்காவுமே ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா எல்லா விஷயமும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். கரியர்லேருந்து எல்லாமே அம்மா கிட்ட அப்பா கிட்ட அக்கா கிட்ட எல்லாருக்குமே தெரியறதுனால என்னன்றது அவங்களுக்கு என் கேரக்டர் பற்றி தெரியும், நான் எப்படி நடந்து பண்ணணும்னு தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓகே இதுதான் சுச்சுவேஷன், ஸோ இதுக்கு மேலே அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்து ஸோ அந்த உங்கள் ஆப்போசிட் சைடில் இருந்தும் ஓகே டக்குன்னு சொல்லிட்டாங்களா இல்லை அவங்க ஏதாவது? ஆக்சுவலி அவர் கெட்டவர்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஹீ இஸ் குட் இன் ஹிஸ் ஓன் வே, நல்ல மனுஷன்தான். பட் என்னன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்குள்ள அது செட் ஆகாது. பொண்ணு நல்ல பொண்ணாக இருப்பா, பையன் நல்ல பையனாக இருப்பான், ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. தட்ஸ் கால் மேரேஜ். அந்த மேரேஜில் ஒத்து போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் நல்ல கேரக்டர். நான் வந்து அவரை வந்து இது வரைக்கும் நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன். பட் என்னன்னா எங்களுக்குள்ளே அது செட் ஆகலை. அது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா இன்னும் விரிசல் ஆகிட்டே இருந்துட்டு பிடிக்காம ஒரு அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த டெசிஷன் எடுத்து ரொம்ப ஏர்லியாகவே வெளியில் வந்துட்டோம். ஸோ இட் இஸ் லைக் லெஸ் தென் அ இயர். ஸோ அந்த டெசிஷனுக்கு நீங்கள் எடுத்தீங்க கரெக்டாக? உடனே அவர் ஓகே சொல்லிட்டாலா இல்லை அவருக்கு வந்து இல்லை அவருக்கு புரிஞ்சுது என்னன்றது, என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவருக்குமே அது தெரியும். அந்த மிஸ்டேக் எல்லாமே அவருக்குமே தெரியும். ஓகே ஆமாம் இப்படிலாம் நடந்திருக்குதுன்னு அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஹி அண்டர்ஸ்டுட் அண்ட் ஹி செட் ஓகே ஃபைன் ஆமாம் சரின்னு சொல்லிட்டு இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் உங்கள் சைடில் இருந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அந்த ஃபெயிலியர்லேருந்து நீங்கள். ஓகே ஃபெயிலியர் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். இப்போ நம்ம ஒரு வண்டி எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா போய் அது கிராஷ் ஆகுது அப்படின்னா நம்ம இறங்கி டிரைவிங் லைசன்ஸ் கிழிச்சு போட்டு நடந்து போக மாட்டோம். நம்ம வந்து அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம். ஸோ மைன் வாஸ் அ லவ் மேரேஜ் தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி we did not have much time to talk. We decided to fall in love and then our families decided to get us married together. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரியலைசேஷன்றதே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தான் எங்களுக்கு ஒன்றா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது ஸோ நான் கரெக்டு அவங்க கரெக்டுன்றதை தாண்டி வந்துட்டு இதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ், நிறைய விஷயங்கள் ஒத்து போகலை, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு we decided to end it in a good note. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி
போயிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சது அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 பேருக்கும் செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நாட் கோயிங் எனிவேர் அப்படின்னு டிசைட் பண்ணி மியூச்சுவலாக தான் வெளியில் வந்தோம். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ செய்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லைஃப்பில் அதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் ஆகக்கூடாது. இது மாதிரிலாம் நம்ம என்னோட லைஃப்பில் இப்படி ஆயிருக்கு, உன்னோட லைஃப்பில் இப்படி ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றா சேரும்போது ஆகுமான்னு சொல்லி டிசைட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு தான் we decided to get married. ஸோ உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து என்ன சொன்னாங்க சார்? ஃபேமிலி சைடில் வந்துட்டு ஆப்வியஸாக கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க ஸ்டார்டிங். ஏன்னா வந்து நாங்கள் சொல்லி எங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் ஆனால் வந்துட்டு அது செட் ஆகலை, சரியாக வரல அப்படின்றப்போ அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அது வந்து எனக்காக தான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் நின்னாங்க. என்னோடய ஃபேமிலின்னு கிடையாது, எனக்கு வந்து ஐ ஹாவ் அ வெரி பிக் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ எல்லாருமே வந்துட்டு எங்களுக்குள்ள மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தான், காமன் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் எவ்ரிபடி ஸ்டூட் ஃபார் மீ. ஸோ அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்டூட் ஃபார் மீ. ஸோ அதனால் வந்துட்டு அந்த விதத்தில் வந்து ஐம் வெரி வெரி பிளெஸ்ட். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அடுத்து நான் அந்த லைஃப்குள்ளே போகிறேன்றப்போவுமே எல்லாருமே ரொம்ப ப்ராக்ரெசிவாக எடுத்துகிட்டு அதுக்குமே வந்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போகிறீங்கன்றதை அவங்களும் ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ ஐம் வெரி லக்கி டு ஹேவ் சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஸோ இந்த 2 பேருக்குமே ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜ்ன்னு இருந்திருக்கு கரெக்டாக. இந்த 2 ஃபெயிலியர் ஸ்டேஜில் வந்து நீங்கள் 2 பேர் மீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபெயிலியர்ஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜில் இருக்கும் போது? ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதே வந்துட்டு இந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது இன்ஃபேக்ட் அவங்க வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து இவர்கிட்ட நான் பயந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஆரியன் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ஒரு 1 hour இவருக்கு பேசினேன். ஆமாம். ஸோ ஏன்னா வந்து கல்யாண பரிசுலேயே ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் மை எக்ஸ் ஒய்ஃப். ஸோ அப்படின்றப்போ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க, என்ன ஆகுது, என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ அவ்வளோ கன்சர்ன் எடுத்து எங்களை சேர்த்து வைக்க ஆக்சுவலாக ட்ரை பண்ணாங்க. நானுமே இவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவங்க ஒரு பாயிண்ட்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி சொல்லும் போது நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு நான் பேசுவேன். இந்த மாதிரி பாருங்கள், அதை ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள், கரெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருக்குமே அது எங்கள் சைடில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்போவும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். நான் வந்து இவங்களை வந்து பிரிச்சு விட்டணும், அவங்க வந்து என்ன பிரிச்சு, அந்த ஒரு இவரை வந்து சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தோம். வேற மாதிரி பார்த்ததே கிடையாது. நான் ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எங்க வீட்டுல கூட சொன்னேன், அப்பா ஆரியன் சான்ஸ் இல்லை, ரொம்ப நல்ல கேரக்டர், அந்த மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லியிருக்கேனே தவிர இவரே எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு ஆக்சுவலி நினைச்சு பார்க்கல. பட் ஆனா 2 பேர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, லைக் உங்களுடைய பேக் லைஃப் பார்ட்னர்ஸை பத்தி நீங்க எங்கேயுமே வந்து ஒரு குற்றம் சொல்லாம அது வந்து ஒரு லெசனா லேர்ன் பண்ணி நீங்க 2 பேரும் டுகெதர் அதை பேசி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேட்ச் ஆயிருக்கீங்க. ஸோ வெரி ஐம் சோ ஹாப்பி. எல்லார்கிட்டயுமே ஃப்ளாஸ் இருக்குது, எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ல. ஸோ அதை வந்து இவங்க தப்பு அவங்க தப்பு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த மாதிரி அவங்க தேவ brought up in that way. ஸோ ஒத்து போகணும், அதுதான் மேட்ரு எண்ட் ஆஃப் தி டே. ஸோ இப்போ இந்த 2 ஃபெயிலியர் ஸ்டேஜ்ல இருந்து அந்த ப்ரொபோசல் ஸ்டேஜுக்கு யார் வந்தா ஃபர்ஸ்ட்? ஃபெயிலியர், ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொபோசல். நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், யாருமே ப்ரொபோஸ் பண்ணவே இல்லை. சீரியஸ்லி 2 பேருமா? ப்ரொபோசல்ன்ற ஒரு சாப்டரே எங்களுக்குள்ள ஆகல. எங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. செட் ஆகுமா, நம்ம என்ன ஆர்வி இன் ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷன்ல நிறைய இருந்தோம். செட் ஆகுமா, இதை நம்மளால எடுத்துட்டு போக முடியுமா, மறுபடியும் அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகுமா, இந்த கன்ஃபியூஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட. ஆமா, எங்க ஃப்ரெண்ட்ஸுமே கேட்பாங்க இந்த மாதிரி, சும்மா ஏதாவது கதை விட்டுட்டு இருக்காதீங்க 2 பேரும். நாங்க இல்லையா, உண்மையிலே எங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஏன்னா 2 பேருக்குமே இது வந்து செகண்ட் லைஃப்ன்றப்போ நாங்க வந்து ப்ராப்பரா டிசைட் பண்ணணும் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனை நாங்களுமே பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நாங்களே கன்வின்ஸ் ஆகிடுவோம். அப்புறம் இல்லை வீட்டில் சொல்லலாமான்றதை யோசிப்போம். இப்படி தான் இருந்ததே தவிர ஒரு பாயிண்ட்ல வீட்டில் சொன்னோம், ஒரு பாயிண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் லவ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஏன்னா ஜென்ரலாகவே ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகிறோம், அதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம வந்து தைரியமா போயிடுவோம். கரெக்ட். ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அகைன் ஒரு ரிலேஷன்ஷிப் பயந்து தான் பழகணுமே. என்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துச்சு? எல்லா விஷயத்திலும் ஒரு பயம் இருக்கும். சி ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பேசும்போது இந்த விஷயம் தானே, இவர்கிட்ட இந்த ஃப்ளாஸ் இருக்கா, இவ்வளவுதானே, இதை பார்த்துக்க முடியாது அப்படின்னு இருக்கும். ஆனா கூட வாழும்போது ஐயோ என்னடா இப்படி இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒவ்வொரு விஷயமும் வேற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, உங்ககிட்ட இந்த ஃப்ளாஸ் இருக்கா, என்கிட்ட இந்த ஃப்ளாஸ் இருக்கா, இந்த இடத்துல நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணிப்போம், அதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நிறைய. ஓகே, ஸோ நம்மளால இதை எடுத்துட்டு போக முடியுமா அடுத்த ஸ்டெப்புக்கு, கான்ஃபிடென்ட்டா என்ன ஆனாலும் இதுலேருந்து நம்ம வந்து பிரியாமல் இப்படி நம்மளால கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம். அவங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. சொன்னேன் இல்லை வெயிட் பண்ணுங்க எங்களுக்காக ஒரு பேரண்ட்ஸுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, இது வந்து நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் சொன்னாங்க. இது நீங்க முதல்ல பார்த்து மீட் பண்ணி லவ் பண்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. நீங்க இப்போ எடுக்கிற முடிவு வந்து இதுக்கப்புறம் திருப்பி யூ கேனாட் கோ பேக் அப்படின்ற மாதிரி
மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. எங்களுக்கு கமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி மீட் பண்றாங்க, சீரியல்ல நடிக்கிறாங்க, லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிரிஞ்சுறாங்க. ஆக்சுவலி நாங்க வந்து பாண்டிச்சேரி சம்டைம்ஸ் நாங்க டிராவல் பண்ணுவோம் வித் ஃபேமிலி. சில நேரத்தில் நாங்க 2 பேர் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நாங்க ஒரு பிசினஸ் பண்றோம், சாரி பிசினஸ் ஒன்று சேர்ந்து பண்றதுனால நாங்க போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் போற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எங்களோட பார்ட்னர்ஸோட சேர்ந்து நாங்க சில நேரத்தில் ரீல்ஸ்லாம் எடுத்து போடுறது, அதெல்லாம் வந்து சில நேரத்தில் கமெண்ட்ஸ் வரும், இவங்க 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றலாம். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியாதுல்ல, பாக்குறவங்களுக்கு அது அப்படிதான் தோணும், நாங்க அது தப்பு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி செல்ஃப் டிஸ்கஷன் நம்ம மைண்ட்குள்ள ஓடி இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஓகே நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள செப்பரேட்டா வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு 2-3 கன்ஃபியூஷன்ஸ் என்ன லைக் நீ உங்களுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चंस? திருப்பி நான் மேரேஜ் பண்ணணுமா அப்படின்றத நான் யோசிச்சேன். ஏன்னா அது வந்து வெரி குட் क्वेश्चन. ஆமா பண்ணணுமா, ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு என்னோட லைஃப் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. என்னால் இன்னொருத்தங்க லைஃப் கொஸ்டின் மார்க்காக இருக்கான்னு தெரியல. இதில் வந்து இன்னொருத்தங்களையும் நான் இன்வால்வ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துட்டே இருந்தது. ஐ வாஸ் நாட் ஷுர் அபவுட் கெட்டிங் மேரிட். மேரேஜ் மேலே ஒரு அவர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. அது டிப்ரெஷன்னு சொல்ல முடியாது, மேபி ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் மேரேஜ் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒரு தாட் வந்துட்டே இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான், அவங்க அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ். என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ்? என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ்னா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ யோசிக்கிறது வந்து ரொம்ப பெரிய பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க, ஸோ அவ்வளோ விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் கடந்து போகலாம். இப்போ என்னோட லைஃப்பில் பார்த்தோன்னா இது சாதாரணமான விஷயம், இப்போ உன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சாதாரணமான விஷயம் என்னோட லைஃப்பில் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பூதாகரமாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் வி சப்போர்ட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி அவங்க புரிய வச்சதுக்கப்புறம் ஓகே திஸ் இஸ் நாட் தி எண்ட், அதாவது மேரேஜ்ன்றது வந்து அவ்வளோ ஒரு கெட்ட விஷயம் இல்லை அப்படிங்கிறது நான் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். உங்க சைட்ல இருந்து ஒரு ஆக்சுவலி எனக்குமே அது தோணுச்சு, மறுபடியும் மேரேஜ் பண்ணுமா. அதனால தான் நான் வந்து செப்பரேட் ஆனதுக்கப்புறம் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கில் இருந்தாங்க வெளியில் வந்து. ஏன்னா நான் வந்து அதை யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு போட்டோம், நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், எதுக்கு அதை சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சது என்னன்னா, இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த நேம் வந்து இன்னமும் எக்ஸ் ஹஸ்பண்ட் நேம் இருக்கு, பிகாஸ் எனக்கு மாற்ற முடியல, அது ஏதோ சம் கிளிச். கரெக்ட். உங்களோட கமெண்ட்ஸ்ல கூட யாரோ வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் உங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட நேம் அது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதை மாற்றவே முடியல. என்ன கிளிச்னே தெரியல, நாங்க ட்ரை பண்ணாத விஷயங்களே கிடையாது, பட் ஆனா இன்னமும் வந்து அது எங்களால சரி பண்ணவே முடியல. இன்ஸ்டாகிராமுக்கு மெயில் பண்ணியும் பார்த்தோம், மெயில் பண்ணிட்டோம், எல்லாமே உங்களோட பண்ணிட்டோம். ப்ரொஃபைல் வெரிஃபைட் ப்ரொஃபைல் அண்ட் அதில் வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ்லையுமே நிறைய பேர் நேம்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, பட் இவங்களோட இந்த யூசர் நேம் மட்டும் சேஞ்சே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதனாலையும் நாங்கள் வெளியில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் அப்படியே குவைட்டாகவே இருந்தோம். அதனால அது ஒன் ஆஃப் தி ரீசன் நான் வந்து வெளியில வந்து இந்த மாதிரி பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு. என்னன்னா சரி அதை எதுக்கு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய போறது இல்லை, நம்ம செகண்ட் லைஃப்னு ஒன்று யோசிக்கும் போது வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அது அப்படியே. So how Aryan is taking that? இல்லை எனக்கு அது நானும் அவங்க கூட சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் மாற்ற ட்ரை பண்ணிட்டேன், அவங்க ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க, இது வேறு ஏதாவது பண்ணணும்னா திருப்பி மெயில் பண்ணோம். இன்ஸ்டாகிராம் அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட பேசினா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பிரதர் வந்து ஹீஸ் ஹேவிங் அ கம்பெனி இமேஜினேட் வெஞ்சர்ஸ், நான் அவங்க கிட்ட போய் அவங்க வெப் டிசைனிங் கம்பெனி அவங்களும் வந்து எங்கள் மூலியமாக அவங்க ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி சிங்கப்பூர்லேருந்து ஒரு கால் வரும், அதை அட்டன் பண்ணி நம்ம பேசணும்னா அது ரெக்டிஃபை ஆகிடும். இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக தான் நாங்கள் பேசியிருக்கோம், அது இப்போ வரைக்கும் பயங்கரமா போயிட்டு இருக்கு, யாருக்கும் இப்படிலாம் நடந்தது. அப்புறம் இப்போ வந்து 2 பேருமே இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸா டிராவல் பண்ணீங்க, ஒரே சீரியல்ல வந்து 2 பேருமே ஆர்டிஸ்டா ப்ளே பண்ணீங்க. தேர் ஷுட் பி சம் பாயிண்ட் வேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேட்டிருக்கணும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அது என்ன பாயிண்ட், லைக் எதை பார்த்து 2 பேரும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சு அந்த விஷயம்? கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை, பட் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் யுவர் லைஃப் அப்படின்னு எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயுமே ஒரு சாப்டர் நடந்துச்சு, கேட்டாங்க. அண்ட் 2 பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றலாம் ஓப்பனாக கேட்டாங்க. நான் வெரி பர்டிகுலர், திருப்பி இவங்களை நம்ம புஷ் பண்ணி எதுலையும் போயிடக்கூடாது அவங்கன்றது. என்னன்னா 2 பேருமே அந்த டவுன்ஃபாலை பார்த்தனால our parents also were so matured to understand what we were going through. 2 பேரண்ட்ஸும் எப்படின்னா அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, நாங்களாம் கேட்குறோன்றதுக்காக முடிவு எடுக்காதீங்க, உங்களுக்கு மனசுக்கு தோணுதா, உங்களால் கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா, ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்க போகிறது கிடையாது, ஆனால் நீங்கள் 2 பேர் தான் ஒன்றா வாழ போகிறீங்க, உங்களால் முடிஞ்சால் மட்டுமே சொல்லுங்கள், நாங்கள் சந்தோஷமாக வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு தான் 2 சைட்லேயுமே சொன்னாங்க. ஸோ கியூட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் செக்மெண்ட். மேக்கப் செக்மெண்ட்ல வந்து இப்போ ஓகே நம்ம வந்து ஆரியன்ட்ட கேட்போம், 1 to 10 என்ன மார்க்ஸ் கொடுப்பீங்க நம்ம ஸ்ருதிகாவோட மேக்கப்? எப்பவுமே அவங்க மேக்கப் போட்டுருந்தாங்க. I would give around 8. Around 8.
ஏதோ 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அது என்ன அந்த 2 பாயிண்ட்ன்றத இன்னைக்கு நீங்க நம்ம வந்து இருக்கீங்க பாத்தீங்களா கண்டுபிடிக்கணும். கரெக்டா அது எங்க நாங்க விடுறோம் அந்த 2 பாயிண்ட் நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. என்ன அந்த 2 பாயிண்ட் ஒண்ணே டீமா சேர்த்து தான் அவங்கள இப்ப ஓட்டிட்டு அதுதான் இருக்காங்க. சொல்ல வரேன். இப்ப அந்த நம்ம 10 வாங்கணும். நம்ம ஆமா. கோல்ஸ் we need 10 ஏன் marks eight? only. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம மேக்கப் ஆக்சுவலி கிட்ட வர 10 நாங்க சொல்ல சொல்லும்போது நீங்க 15 சொல்லி இருக்கணும்ல. எதனால நான் சொல்றேன் அந்த 2 பாயிண்ட் நான் ஏன் இல்ல கொடுக்கல? இப்ப கொடுக்க சொல்ல கூடாது. ஓகே. இப்ப மேக்கப் கிட் வரும். ம். அது அந்த என்ன 2 கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இப்ப நீ 10 out of 10 யார் இருக்கு. இவரு பண்ணுமா? எஸ் of course. கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டீங்க பாருங்க. சரி பரவாயில்ல பண்ணுங்க நான் ஜாலியா. என்ன அப்படி போயிட்டு அவங்கள இப்படி சரி அம்சிட்டுமா? இந்த பயத்தினால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டே நான் வர சொல்றேன். நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. இது என் பொண்டாட்டி அது அப்படி போடுங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவங்க ஓகே. பண்ணிடுவாங்க. ஆனா விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் சொல்றதுதான் என் வேலை. பின் விளைவுகள் பின்னால் அறிவிக்கப்படும். ஓகே ஓகே. ஓகே so we have a team from naturals. okay bridal by naturals இங்க வர போறாங்க. சோ கூப்பிடலாமா அவங்களையும்? யா ஷூர். சோ 8 out of 10 கொடுத்திருக்கீங்க. அந்த 2 பாயிண்ட்ஸை கரெக்ட் பண்றதுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து bridal by naturals அவங்க டீமை கூப்பிட போறேன். சோ அந்த 2 பாயிண்ட்டை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிடுறீங்க. கரெக்டா அவரை வச்சு ஓகே. கண்டிப்பா. ஓகே so let's welcome a bride by natural இருந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க. yes please. ஹாய். எங்க கூட வந்து ஸ்ருதிகா and ஆரியன் இருக்காங்க. so you need to fix her for 2 points. For 2 points. என்ன பண்ணனும் ஆரியன்? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து லிப் ஷேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிப் ஷேட் வந்து சம்திங் டு காம்ப்ளிமெண்ட் வித் ஹர் சாரி. ஓகே. so lip shade வந்து சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க அவங்க. மெயின் லிப்ஸ் அத பாருங்க எவ்வளவு ரசனையா ஆட்களா இருக்காங்க பாருங்க. ஆரியன் is very ரசனை. மோர் ஆஃப் ரெட் நியூட். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஓகே தான். அதுல போட்டா அது சேஞ்ச் ஆயிடும். இதுல வந்து இது போட்டா சேஞ்ச் ஆயிடுமா? சரி ஓகே சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பார்க்கணும். பார்க்கணும் கொஞ்சம் டிஃபரெண்டா எப்படி இருக்கீங்க? இப்ப தெரியுது ஆரியன் எப்படி ரசனக்காரரா இருந்திருக்காருன்னு. மாட்டுக்கிட்டே பங்கு. இல்ல உண்மையிலே நல்ல கலர் வருது. சீரியஸ். Compliments whatever you wear. Okay. ஏய் நல்லா தான் இருக்கு. இல்ல அத கேக்குறேன். blood liquid lipstick no இது லிப் ஷேட் தான் நான் போடுறது கண்டிப்பா. crayon நினைச்சீங்களா? வாட்டர் கலர் palette நினைச்சீங்களா? palette மாதிரி இருந்ததா? என் லெவல் எந்த லெவல்ல இருக்கேன் என்ன போய் ஒரு கலர் டிசைன் பட் இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. எப்படி இருக்கு ஆரியன் இப்போ? எல்லோ வேணுமா ஒயிட் வேணுமா? yellow வேண்டாம். ப்ளூ இருக்கு பாருங்க நீங்க கேட்ட மாதிரி ப்ளூ கலர் லிப்ஸ்டிக் போட போறீங்களா? yellow வச்சு இங்க 3 டாட்லாம் வைப்பாங்க. தம்பி கைத்து மேல ஏற விடாம ஆக்க மாட்டீங்க போல. ஓகே அப்போதுமா இல்ல ஓகே வேற ஓகே பண்ணுமா? அந்த 2 பாயிண்ட் கொடுத்துடலாம். இந்த 2 பாயிண்ட் இப்ப கொடுத்துடலாம். சோ அந்த லிப் இந்த ஒரு கலர் லிப் கலருக்கு 2 பாயிண்ட் மைனஸ் எவ்வளவு பெரிய பண்ணீங்க. டிஃபரன்ஸ் தெரியுமா? ஆடியன்ஸ் உண்மையிலே சூப்பரா இருக்கு. சோ மேக்கப் அண்ணா லைக் யூ வாண்ட் டு சே சம்திங்? நீங்க ரெட் கேட்டிருந்தீங்க. ரெட் will actually suit her no problem but ஆனா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அந்த கலர் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் we had given some more of orange. okay and ochre அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அண்ட் அது நம்ம ஸ்கின் டோனுக்கு அது ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கலர் மேக்ஸ் இட் லுக் மோர் பிரைட்டர். சூப்பர் ப்ரொஃபஷனல் நம்பர். Thank you. Thank you. சோ உங்க 2 பேருக்கு எப்படி இருந்துச்சு? சோ மேக்கப் அண்ணா பண்ணது லைக் from bridal by naturals. bridal by naturals வந்து இட்ஸ் a very good professional brand. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்றாங்க. நான் ஒரு கலர் சொன்னேன், அதை தாண்டி அவங்க ஒன்று அதில் ஆட் பண்ணி பண்ணாங்க. It makes your face look even brighter. Oh, thank you. உண்மையிலே ஸோ bridal by naturals வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க அண்ட் தே டூ மெயின்லி ஃபார் பிரைட்ஸ் லைக் பிரைடல் மேக்கப் தான் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பிரைட்ஸுமே வந்து எல்லாருமே வந்து ஆன் தேர் இம்பார்ட்டன்ட் டே வெட்டிங் அந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து எல்லா பிரைட்ஸுமே அஃபோர்டபுளாக கொண்டு போகணுன்றதுக்காக ரொம்ப ஃபீஸிபிளான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ இந்த மலேசியாவில் வந்து ஒரு சின்ன ரிசப்ஷன் பண்ணேன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி வேற எங்கேயாவது ஒரு சின்ன ரிசப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக bridal by naturals தான் நீங்கள் வந்து book பண்ணணும். நிறைய ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துடணும். ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மேக்கப் செக்மெண்ட் வந்து அழகா மேக்கப் பண்ணி இன்னும் ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க. ஸோ நீங்க வந்து எப்படி இந்த மலேசியால வந்து ஒரு குட்டி ரிசப்ஷன் வச்சுன்னு சொன்னீங்க,
அது மாதிரி இந்தியாலயோ இல்ல சுவிட்சர்லாண்ட்லயோ ஒரு சின்ன ரிசப்ஷன் வச்சீங்க அப்படின்னா பிரைடல்ஸ் பை நேச்சுரல்ஸ் புக் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு. 50,000க்கு நீங்க வந்து பில்லிங் பண்ணீங்க அப்படின்னா 3,000 worth rupees ஃபேஷியல் வந்து ஃப்ரீயா பண்றாங்க. ஸோ இட்ஸ் a good offer. நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பூக்கள் பூக்கும் தருணம் ஆதவனே பார்த்ததாரும் இல்லையே, உலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லை, நேற்று வரை நேரம் போகவில்லை எனதருகேனே. Love you. Thank you. Bridal by Naturals. Bill above 50,000 and get a facial worth 5,000 absolutely free. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில்.